அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 23ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 11ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி மத்தியானம் 1:56 வரை. அதற்கு மேல் ஏகாதேசி திதி, மூல நட்சத்திரம். சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இன்று ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை. யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, 10:00 to 11:30, சாயங்காலம் மத்தியானம் 1:00 2 வரை. இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் ஜூஸ் அல்லது சுகர் கேன் ஜூஸ். இப்போது பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலையும் முற்பகுதியில் பிறந்தவர்கள் மனதுக்கு இசைந்த, அதாவது பிடித்தமான மாதை மணைந்து கொண்டு தாம்பத்திய சுகபோகத்தை அனுபவிப்பவராக இருப்பார். மனைவியின் அன்பால் மனம் மகிழ்வு பெறுபவராகவும் இருப்பார். அதே சமயத்தில் 3ஆம் பாதம் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் மனைவியை வெறுத்து ஒதுக்கும் மனோபாவம் கொண்டவராக இருப்பார். அந்த முற்பாதிக்கும் பிற்பாதிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தாம்பத்திய சுகபோகத்தை பரிபூரணமாக அனுபவிக்க இயலாதவராகவும் இருப்பார். அப்போது 3ஆம் பாதத்தில் முற்பாதியில் பிறந்தவங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்வுடன் இருப்பார்கள். பிற்பாதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தாம்பத்திய சுகம் என்பது அனுபவிக்காதவராகவும் அதில் வெறுப்பு உடையவராகவுமே இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சார அமைப்பை வைத்து தற்போதைய பலன்களை சொல்வதாகும். ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள், எதிர்காலத்தை பற்றிய அறிந்து கொள்வதில் நாட்டமுடையவர்கள் உங்களை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருப்பின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிகளுக்கு இன்றைய பொழுது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, வாழ்க்கையிலும் சரி வழக்கு முதலீட்டிலும் சரி வெற்றி கிடைக்கும். ஈவன்தோ சந்திராஷ்டமம் இருந்தால் கூட, சகடயோகம் இருந்தால் கூட, பணவரவு எதிர்பாராத விதமாக சேருகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். தொழில் அபிவிருத்தி, உங்கள் கஷ்டத்திற்கேற்ற பலன் கிடைக்கின்றது. மனைவி மக்களால் ஓரளவு மகிழ்ச்சி உண்டாகின்றது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் சற்று தடங்களும் அதன் மூலம் வீண் செலவும் உண்டாகிறது. பணவரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகின்றது. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பணச்செலவு, ஒருவர் மூலம் பணச்செலவும் உண்டாகிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் பிரச்சனை ஏற்படுகிறது. நீங்கள் எதை செய்தாலும் மேலதிகாரிகள் உங்கள் மீது கோபப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். பணச்செலவு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போய்கிட்டு இருக்குது. அன்னையின் உடல்நிலை மேபி பாதிக்கப்படலாம். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிணிகள் தொல்லை தருகின்றன. வீட்டிற்குள் வந்துவிட்டால் மகிழ்ச்சியும் மனமீதியும் கிடைக்கிறது. அடுத்து கடகராசி. வீட்டிலேயும் சரி வெளியேயும் சரி கெட்ட பெயர் உண்டாகின்றது. திருடர் பயம், வீண் அலைச்சல் கூட ஏற்படுகின்றது. எதற்கும் எச்சரிக்கையுடன் இருந்து வர தொல்லைகளை குறைகின்றது. மேக்சிமம் தவிர்த்து விடலாம் கூட. பணத்தட்டுப்பாடு இருந்து வந்தாலும் சமாளித்து விடுகின்றீர்கள். அடுத்து சிம்மராசி. மனைவி அல்லது சகோதரி அல்லது தாயாரால் பணச்செலவு உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களை விலக்குவது நன்று.
ஏனென்றால் பிரயாணங்கள் மூலம் எந்த விதமான நல்ல பலனும் நடந்துவிடப் போவதே இல்லை. தகப்பனாரின் உடல்நிலை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மனைவியுடன் மன வருத்தம் உண்டாகக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அடுத்து கன்னியராசி. நண்பர்கள் விரோதிகள் இருசாராலுமே நன்மையே விளைகின்றது. எடுத்த காரியங்கள்லாம் ஓரளவு கைகூடுகின்றன. தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் காணப்படுகின்றது. மனைவி மக்களினால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுகின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. அடுத்து துளாராசி. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகளினால் பிரச்சனை உண்டாகிறது. பிரயாணங்களினால் பொருள் சேதம் ஏற்படுகிறது. பணத்தட்டுப்பாடு, மனக்கவலை அதிகரிக்கிறது. வெளியே எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வந்துட்டால் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியான சூழலே நிலவுகிறது. அடுத்தால குடும்பத்தினர் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. மன நிம்மதி ஏற்படுகின்றது. அதுதான் மெயின் வேணும். அதே மாதிரி கவலைகள் குறைகின்றன. எதிர்பார்த்த வகையில் பணம் வருகின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றன. நண்பர்கள் உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றனர். அடுத்து தனுசு ராசி. உங்களது பேச்சு தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எந்த காரியம் ஆயினும் அலைச்சல்களுக்கு பிறகுதான் கைகூடுகின்றது. திருட்டு, ஏமாற்றம், துரோகம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. கடன் தொல்லை அதிகரிக்கிறது. அடுத்தால மகர ராசி. நல்ல மனிதர்களுடன் விரோதம் ஏற்படுகிறது. உடலில் ஓவர் ஹீட், உஷ்ணம் அதிகரிக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகிறது. எனவே வாக்குறுதி கொடுக்கும் முன் யோசனை செய்து கொடுங்கள். கோபத்தை குறையுங்கள். தெய்வ பக்தியில் ஈடுபடுங்கள். அடுத்து கும்பராசி. தகப்பனார் வழி சொத்து இருந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகிறது. வீடு, நிலம், தோட்டம் போன்றவற்றிலிருந்து வாடகை பணம் சரியாக வருவதில்லை. மருத்துவ செலவு கூட அதிகரித்து கொண்டே செல்கிறது. நண்பர்களும் விரோதிகளாக மாறுகின்றனர். மனைவி மக்கள் மேல் தொல்லையே உண்டாகின்றது. அடுத்து மீனராசி. வாழ்க்கையிலும் சரி, வழக்கு முதலியவற்றிலும் சரி வெற்றி கிடைக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. பொருள் வரவு கூட சற்று அதிகரிக்கிறது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றன. மன நிம்மதி உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் இருக்கின்றது. குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.